Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் எங்கு திரும்பினும் மாற்றம் விரும்பும் மக்கள் மயமாக காணப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். செல்வாக்கு இழந்த திவாலான திமுகவை வீழ்த்தி மீண்டும் அதிமுகவின் மக்களுக்கான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதே தமிழக மக்களின் ஒரே அஜெண்டா எனவும் கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டவட்டம். திமுக தலைமைக்கு நெருக்கமான 2 இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு போன உடனே பிரதமரை அழைத்து 3 நிகழ்ச்சிகள் நடத்தியது திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக நாடகத்தை அம்பலப்படுத்திய கழக பொதுச் செயலாளர். தேவையானவர்கள் 2 இடத்துல ஈடி போனாங்க. 2 இடம் தான் ஈடி முடிஞ்சு போச்சு. அப்படியே போய் பாரத பிரதமர் அழைச்சிட்டு வந்து 3 நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஒன்று கேலோ இந்திய விளையாட்டு போட்டி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, இன்னொன்று மத்திய திட்டத்திற்கு அங்கே வந்து பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டினார். 3 நிகழ்ச்சி நடத்தினீங்க. யாரை வச்சு நடத்தின? பாரத பிரதமர் வச்சு தான் நடத்தின. நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் விட்ட ஸ்டாலின் ஆளுங்கட்சியான பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார். கருணாநிதி குடும்பத்தை அடையாளமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்துள்ளார். அவர் உழைத்து வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். திமுக தலைவர் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். ஆளுங்கட்சியா வந்துட்டார். இப்ப ரத்தன கம்பளம் வச்சு வெண்குடை பிடிக்கிறார், வெள்ளக்கொடை பிடிக்கிறார். உங்க தாத்தா அடையாளம் உங்க அப்பா அடையாளத்தில் வந்துகிட்டு உதயநிதி உழைச்சு வந்திருக்கிறான். மக்கள் செல்வாக்கு இருக்குதான். எங்க செல்வாக்கு இருக்குது? இந்த 2026 தேர்தலோட திமுகவுக்கு 3 விழா. கொரோனா காலத்தில் மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் கஷ்டத்தை புரிந்து ஆட்சி செய்த அரசு அதிமுக. புதிய கடை, வீடு கட்டுவதற்கான பிளான் கட்டணத்தை 100% திமுக அரசு உயர்த்திவிட்டது என்றும் அனுமதி இல்லாமல் தோட்டங்களில் வீடு கட்டினால் சீல் வைக்கப்படும் என்ற திமுக அரசின் அறிவிப்பு குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஆக மாணவருடைய கஷ்டத்தையும் புரிந்தோம், விவசாய கஷ்டத்தையும் புரிந்தோம், விவசாய தொழிலாளியுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த நகரம், புதுக்கோட்டை நகரம், இன்றைக்கு ஏதாவது புதுசா வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அந்த கட்டணம் 100% உயர்த்திட்டாங்க. 100% அந்த பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிராமத்தில் வீடு கட்டுறதா இருந்தா ஏதாவது அனுமதி வாங்காத கட்டி இருந்தீங்களா, அங்க இருக்கிற கிராம அதிகாரியை போய் உங்களுக்கு சீல் வைக்கலாம். நேற்று அறிவிச்சுட்டாங்க. திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டது. திமுக அரசு கப்பம் கட்டும் பணியில்தான் திமுக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்றைக்கு மின் கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. எப்படி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? இப்பதான் ஒரு மந்திரி போட்டிருக்கிறாங்க, நான் மைன்ஸ்ல ஒரு மந்திரி போட்டிருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அந்த மந்திரி எல்லாம் பயன்படுத்துறாங்க, நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தல. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தல. இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமா இந்த அரசுக்கு மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்களை திட்டம் தீட்டி அந்த முறையா கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? 5 சவரனுக்கு குறைவான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கூறி பெண்களை கடனில் மூழ்கடித்து ஏமாற்றியது திமுக அரசு. உதயநிதியின் பேச்சால் பெண்கள் ஏமாந்ததுதான் மிச்சம் என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் ஆவேசம்.
5 சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமானம் வைக்கலான்ட்டு அவர் பார்த்தாரு, உதயநிதி பார்த்தாரு. அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க தகவல். பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு, பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது. ஆகா, நீ நகையா போட்டிருக்கிற, அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டினார். ஒரு படத்தில் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா ஏமாத்தலாம். அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டினார். நம்முடைய பெண்களும் ஆகா, உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார், 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க. 48 லட்சம் பேர் வச்சாங்க. அதுக்கு 33 லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி. 1/2 பவுன், 1 பவுன், 2 பவுன் இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி. அப்ப என்ன? அதிமுக மீது அவதூறு பரப்பினால் அரசியல் அடையாளமே தெரியாமல் போய்விடுவீர்கள் என அமைச்சர் ரகுபதிக்கு புரட்சி தமிழர் எச்சரிக்கை. அதிமுகவின் திட்டங்களை முடக்கியதுதான் திமுகவின் சாதனை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாத போயிருவீங்க. இது பொன் விளைகின்ற பூமியா மாற வேண்டும். அதுக்கு நீர் தேவை. மக்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக அரசு 14,400 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 700 கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியாக வந்து இந்த காவிரி குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். 4 ஆண்டு காலம் கிடப்பட போட்டுட்டு பேசுறிய வெக்கமா இல்ல? எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க? திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வால் தமிழக மக்கள் உணவுப் பொருட்களை வாங்கும் சக்தியை இழந்துவிட்டதாகவும் வாழ்க்கையை நடத்துவதற்கே ஏழை மக்கள் திண்டாடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. கொரோனா காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு விலைவாசியை உயர்த்தவில்லை என்றும் புரட்சி தமிழர் பெருமிதம். இன்னைக்கு இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. மக்கள் வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க. வேலை வாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு. இன்றைக்கு வாழ்க்கையை நடத்துவதே மிகப்பெரிய திண்டாட்டத்தில் ஏழை மக்கள் தவித்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் 12 மாசம் யாரும் வேலைக்கு போகல. அந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏறல. கஜா புயல் விலைவாசி ஏறல. வறட்சி விலைவாசி ஏறல. விலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பா இருப்பதற்கு விலைவாசி உயராம அதிமுக ஆட்சியில் பாதுகாத்தோம். உள்ளாட்சி அமைப்புகள் மக்களிடம் கொடூர வரிகளால் கொள்ளையடித்து வயிறு வளர்க்கின்றனவே தவிர மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை திருட்டுத்தனமாக தவிர்த்து கொள்ளை. 2533 கோடி ரூபாய் மின் கட்டணம் நிலுவையில் வைத்துள்ள உள்ளாட்சி அமைப்புகள் 93 கோடி அரசு துறைகள் ஸ்மார்ட் மீட்டர் உத்தரவை அவமதித்து மின்வாரியத்தை நஷ்டத்தில் தள்ளும் இந்த கொடூர கொள்ளையர்களை கலைக்க மக்கள் கோரிக்கை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு மூலம் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அதிமுக தொடர்ந்த வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் டான்ஜெட்கோ மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்படாததை கண்டித்து வேலூர் ரங்காபுரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுக கவுன்சிலர் தரையில் அமர்ந்து தர்ணா. கடந்த 4 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகத்தை ஜீரணிக்க முடியாமல் உடன்பிறப்புகளே ஆட்சிக்கு எதிராக போராடும் நிலை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சிறுமியை காதலிப்பதாக கூறி ஈரோடு அழைத்துச் சென்று தாலி கட்டிய இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார்.
ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் சமூக நலத்துறை விழிப்புணர்வு முகாம்களை நடத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 16 வயது பள்ளி மாணவிக்கு உறவு முறையிலான சகோதரர் உட்பட 4 காமுகன்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கொடூரம். போக்சோவில் 3 பேர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்காததால் நாள்தோறும் சிறுமிகள் சீரழிக்கப்படுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நடுநிலை தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி காமுக ஆசிரியர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு முடிவு கட்ட துருப்பிடித்த இரும்பு கரத்தை அப்பா நீட்டுவாரா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் வீட்டில் தனியாக இருந்த மனநலம் குன்றிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த செக்யூரிட்டி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வீட்டிற்குள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே இளம்பெண்ணுக்கு செல்போன் மூலம் ஆபாசமாக பேசி தொல்லை கொடுத்த டியூஷன் ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண்கள் நித்தம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் நேத்தம்பாக்கத்தில் கல்லூரியில் இருந்து வீடு திரும்பிய மாணவியை தந்தை முன்பே கத்தியால் குத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொடூர தாக்குதல்களில் இளைஞர்களும் தைரியமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே லட்சியம் கிராமத்தில் லாரி ஓட்டுநர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரில் மது அருந்தும் போது ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த ஆயுதப்படை உதவி காவல் ஆய்வாளர் ராஜாராமன் உயிரிழப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவலர்களையே அடித்துக் கொள்ளும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். கோவை அருகே திருமணம் தாண்டிய உறவுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய தாய் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போதைப் பொருட்கள் விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், அதிக போதை தரும் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் கடத்தல் மற்றும் சர்வதேச போதைப் பொருட்கள் விற்பனை தளமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே இளைஞர்களை சீரழிக்க 1 கிலோ கஞ்சா, 100 போதை மாத்திரைகளை கடத்திய சரித்திர பதிவேடு குற்றவாளி சிக்கினார். ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குற்றவாளியை சுதந்திரமாக நடமாடவிட்டதால் குற்றங்கள் அதிகரிப்பு என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே இளைஞர்களை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட குட்கா உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கின. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையின் புகலிடமாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க தாலி செயின் பறிப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ரோந்து செல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் வழிப்பறி கொள்ளையர்கள் துணிகரம்.
வேலூர் மாவட்டம் பரதராமி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் வழிப்பறி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது அச்சமின்றி உறவினர் மூலம் வழிப்பறியில் ஈடுபட்ட ஹோட்டல் உரிமையாளர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாமல் சென்ற திமுக கூட்டணி கட்சியான விசிகவினர் சுங்கச்சாவடியை சேதப்படுத்தி அராஜகம். ஆளுங்கட்சி கூட்டணி என்ற திமிரில் அராஜகத்தில் ஈடுபடும் விசிகவினர் மீது ஃபெயிலியர் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அதிருப்தி. மக்களின் பிரச்சனைகள் குவிந்து கிடக்கும் வேளையில் நிர்வாக திறமையின்மையை மறைக்கும் விளம்பரத்திற்காக டெண்டரை விடாமல் 22 கோடி ரூபாயை இரு ஏஜென்சிகளுக்கு அள்ளி கொட்டிய விளம்பர மாடல் அரசு. விடிய ஆட்சி மாற்றத்திற்கு பின் விசாரணை கமிஷன் மூலம் 22 கோடி விளம்பர அட்ராசிட்டி வெளிச்சத்திற்கு வரும் என மக்கள் ஆதங்கம். திருத்தணி அரசு மருத்துவமனையில் ஏழை மக்களை தரையில் அமர வைத்தும் சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு யூபிஐ மூலம் மட்டுமே பணம் செலுத்துமாறும் கட்டாயப்படுத்துவதால் நோயாளிகள் அவதி. ஸ்மார்ட் போன் இல்லாத ஏழை மக்கள் எப்படி யூபிஐ மூலம் பணம் செலுத்துவார்கள் என்ற அடிப்படை சிந்தனை கூட விளம்பர வெறியர் மா சுப்பிரமணியனுக்கு இல்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. போன் மூலியமா அனுப்பினா எப்படி அனுப்புறாங்க? படிக்க தெரியாதுங்க சொல்லி 1.5 ரூபாய் படிக்க தெரியாது எங்களுக்கு. அப்படியே நாங்கள் போன் மூலம் எப்படி அவங்க காசு அனுப்புறாங்க? தருமபுரி மாவட்டம் புட்டிரெட்டிப்பட்டியில் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் சாதி பாகுபாடு பார்ப்பதாக கூறி பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள். பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டி விற்பனை செய்வதாகவும் ஸ்டாஃப் ரூமை ஆசிரியர்கள் விடுதி போல் பயன்படுத்துவதாகவும் பெற்றோர்கள் மாணவர்கள் குற்றச்சாட்டு. ஸ்கூல் மரத்தை விற்று இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அது வித்துந்து ஸ்கூலுக்கு என்ன பிரயோஜனம் பண்ணா கூட எனக்கு அது பண்ணலை. தண்ணி பிரச்சனை, பாத்ரூம் பிரச்சனை, நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறாங்க. அதே ஸ்கூல்ல பசங்க கேள்வி கேட்கறாங்க, ஃபைன் வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு ஒரு லைட் போட்டா 10 ரூபா ஃபைன் வாங்குறாங்க. எதுக்கு சார்? நான் கஷ்டப்பட்டு நாங்கள் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அதுக்கெல்லாம் நீ ஃபைன் வாங்கணுமா? வந்து எச்எம் தலைவரும் எச்எம் சாரும் பிடி வார்டனும் நீக்கணும் சார். எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அவங்க வேணாம். திருப்பூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான ORS குளுக்கோஸ் பவுடர் வழங்கியதால் மாநகராட்சி தாய் சேய் நல மருத்துவமனையை முற்றுகையிட்ட குடும்பத்தினர். மக்களின் உயிரோடு விளையாடும் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு செல்லவே மக்கள் அச்சப்படும் நிலை உருவாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பூச்சிநாயக்கன்பட்டி பகுதியில் பெண் ஒருவர் 20க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகளை அடமானமாக பெற்று உரிமையாளரை வரச் செய்து பொருட்களை வாங்கிச் செல்லும் வீடியோ. துறை சார்ந்த அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் திமுக உறுப்பினர் சேர்க்கையில் பேரூராட்சி ஊழியர்களை இழிவுபடுத்திய அராஜகம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வல்லம்படுகையில் நடைபெற்ற ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர திட்ட குறை தீர்ப்பு முகாமில் இலவச மனை பட்டா கோரிய மனுக்களை ஏற்காததால் மக்கள் ஆவேசம். தேர்தலுக்காக ஸ்டாலின் அரசு நடத்தும் நாடகம்தான் குறை தீர்ப்பு முகாம் என்பது அம்பலமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க 50,000 லஞ்சம் கேட்ட பேரூர் தாசில்தார் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு நிர்வாகம் லஞ்ச லாவணியத்தில் மூழ்கியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்து கம்போடியா இடையே ராணுவ மோதல் அதிகரிப்பு. தாய்லாந்தின் 7 மாகாணங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை.
இந்தியாவில் தற்போது 55 செயற்கைக்கோள்கள் உள்ள நிலையில் வரும் 2028ற்குள் 165ஆக உயர்த்த இஸ்ரோ திட்டம். தேவை அதிகரிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஏற்ப செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கையை 3 ஆண்டுகளில் 3 மடங்கு உயர்த்த நடவடிக்கை. இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட ULPGM-V3 ஏவுகணையை ட்ரோனில் இருந்து வெற்றிகரமாக சோதித்து இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் சாதனை. ஆந்திர பிரதேசம் கர்னூலில் நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு திறன் மேலும் வலுவடைந்துள்ளதாக DRDO பெருமிதம். பிலிப்பைன்ஸில் வெப்பமண்டல புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக 25 பேர் உயிரிழப்பு. 2,78,000 பேர் வெளியேற்றப்பட்ட நிலையில் 84 பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தி மீட்புப் பணிகள் தீவிரம். நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் தயாராகி வரும் சக்தி திருமகன் திரைப்படத்தின் மாறுதே பாடல் வெளியாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் தயாராகி வரும் திரைப்படம் செப்டம்பர் 5 வெளியாக உள்ளதாக தகவல். வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் ரஷ்ய வீரர் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 2 செட்டுகளில் வெற்றி பெற்று பிரான்ஸ் வீரர் கார்டினின் மவுட்டட் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம்.